சார் ஐஐடி வந்து ஏற்கனவே இபியில் ஸ்டோரேஜ்லேயும் இவி வெஹிக்கிள்லையும் பேட்டரி சிறப்பாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ வேகத்தில் நமக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் அமைக்கிறதுக்கு இருக்குது? இல்லை, அவங்க பேட்டரி ஸ்டோரேஜில் அமைக்க மாட்டாங்க. நமக்கு வந்து டெக்னாலஜி லெவலில் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பாலிசியில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க பேட்டரி ஸ்டோரேஜில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அமைக்க மாட்டாங்க. அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வேறு ஏதாவது நம்ம ஒப்பந்தம் போடணும். பட் இந்த ஒப்பந்தம் வந்து R&D அட்வைஸ் எவல் பண்ணுறது. அவங்க ஆல்ரெடி வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, அவங்க அதை பயன்படுத்தி நம்ம உடனே அமைக்க. இல்லை, அதில் உள்ள டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்த எப்படி இருக்குது, என்ன இது ஃபீஸிபிளாக இருக்கா, இதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய TNEB-யோடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுறோம். சார் மின்துறையில் ஏற்கனவே R&D கிடையாதுங்களா சார்? இப்போது இது வரைக்கும் R&D டீம் இல்லை. இப்போ தான் முறையாக செட்டப் பண்ணி அந்த டீமோட நம்ம வெளியில் இருக்க டீமோட இப்போ IIT டீமோட ஒப்பந்தம் போகிறோம். வேர்ல்டு வைட் கம்பேர் பண்ணுறப்ப TNEB டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல எவ்வளோ பேக்கில் சார் இருக்குது? நீங்கள் பேக்கில்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ராசஸ் பாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு டெண்டர் கொடுக்குறோம், டெண்டரில் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம், என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறோம். இப்போ புது டெக்னாலஜி எதாவது வருது, என்ன பண்ண போகிறோம். இப்போ மீட்டர் வருது, ஒரு புது மீட்டர் வருது, ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. யார் அதை எவாலுவேட் பண்ணுறது? ஸோ எவாலுவேட் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வரணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்திலும் சோலார் பேனல்லே பல பேனல் இருக்குது. ஸோ அதில் யார் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது? இப்போ பெஸ்ட் பாலிசி நம்ம வந்து இப்போ பேட்டரி ஸ்டோருக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த பேட்டரி ஸ்டோருக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் கொண்டு வந்தால் எண்ட் யூசர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உலகத்தரத்தில் என்ன மாதிரியான பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இந்த பேட்டரிஸ்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்வரான்மெண்ட் லெவலில் இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வரும், அதுக்கு ரீசைக்கிளுக்கு இப்போ இருந்தே நம்ம தயாராகணும். 5 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் பேட்டரி ஸ்டோர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பேட்டரிஸ்லாம் ரீசைக்கிள் போகும். ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ண போகிற பேட்டரிஸ்க்கு இப்போ இருந்தே தயாரானது. அப்போ நம்ம வந்து என்வரான்மெண்டல் சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணணும் அதையும் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி தான் இப்போ இந்த R&D டீம் இந்த நிறுவனத்திற்கு மிகவும் தேவை. அதனால தான் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இதெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் எப்போ சார் இருக்கும்? என்ன ஸ்மார்ட் மீட்டரில் இது வரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. நம்ம தான் தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டரில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதில் eSIM வரப்போகுது, இல்லை நிறைய மோடம் இருக்குது, சிம் கார்டு வச்சு டிரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இல்லை. ஸோ அதை நம்ம அசஸ் பண்ண போகிறது அதில் முடிவு பண்ண போகிறோம். சார் இப்போ இருக்கக்கூடிய பவர் கட் இஷ்யூஸில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது மேன் பவர் ஷார்ட்டேஜஸ். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இல்லை, நம்ம தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வருஷம் 15,000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். 15,000 பேர் வந்து இந்த வருஷம் வேலைக்கு எடுக்கிறோம். அது இல்லாமல் 5,000 கேங்மேன் பழைய கேங்மேன் எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே விரைவாக இதை முடிக்கிற பணியில் இருக்கும். அது வரைக்கும் டெம்பரரியாக நம்ம வந்து ஒப்பந்த தொழிலாளர் வைத்து நம்ம இந்த பிரச்சனை. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சி மூலமா நடக்குமா இல்லை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்குமா? கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் நடக்கும். வேற எந்த வழியும் நடக்கும். சார் இப்போ ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் விட்டுருக்காங்க. நீங்கள் எதுவுமே அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. இதெல்லாம் பேசியிருக்கீங்களா? போன வாரம் ஒப்புதல் வந்துச்சு. இந்த வாரத்துக்குள்ளே நம்மளுடைய ஷெட்யூல் கொடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி காமிச்சிடுவோம். இப்போ கூட எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அது எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்லை, விரைவில் வெளியிடப்படும். நம்ம இப்போ தான் என்னென்ன மாதிரி ஷெட்யூலில் நம்ம ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ தனியாக அது மட்டும் நடக்குங்களா? EBக்கு மட்டும் தனியாக நடக்க போகிறீங்களா, இல்லை இது குரூப் 2 அந்த மாதிரி கேட்டகரி? EBக்கு எப்போவும் தனியாக தான் நடக்கும். ஓகே, தனியாக தான். ஒப்பந்தங்கள்லாம் முறைப்படுத்தவும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் தான் ஓப்பன் டெண்டர் இருக்குது. 5 லட்சத்துக்கு மேலே தான் டெண்டர் இருக்குது. இப்போ அதில் 5 லட்சத்துக்குள்ளே நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை நம்ம முறைப்படுத்த போகிறோமா? எல்லாத்துலேயும் எஸ்டிமேஷன் ப்ராசஸை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம். எஸ்டிமேஷன் கொடுக்குற ப்ராசஸர். ஸோ எல்லா டெண்டர்லையும் எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் வேலிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். முறைகேடுகள் வந்து தடுக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம எல்லா வழியிலும் செஞ்சுட்ருக்கோம். கண்டிப்பாக அதை குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கான வேலைகள். அந்த 5 லட்சம் டெண்டர் ஓப்பன் டெண்டரையும் டெண்டரை மாற்றப்படுமா தான் கேட்குறோம். இல்லை, இப்போதைக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நிறைய அந்த மாதிரியான சப்ஸ்டேஷன்ஸ் லெவலில் இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த பாலிசி சேஞ்ச் இல்லை சார். இப்போ தினக்கூலி ஊழியர்களுக்காக ஒப்பந்ததார ஊழியர்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு கூலி போய் சேரணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு படிப்படியாக பணி நிரந்தரம் கேட்டிருக்காங்க. நிறைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒப்பந்ததாரர் மூலயமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அவங்க யார் எங்கே வேலை பார்க்குறாங்க, எந்தெந்த ஒப்பந்ததார்கிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒப்பந்ததாரர்லேருந்து ஒழுங்காக சம்பளம் போதா, அவங்களுக்கு பேங்க் மூலியமாக போதா, ESI PFலாம் பே பண்ணுறாங்களான்னு சொல்லி போன மாதம் வேலிடேட் பண்ணிடுவோம். இல்லை, கடந்த 14 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து பணி புரிஞ்சுட்டு இருக்கோம். புதுசாக ஆட்கள் எடுக்கிறாங்க. இல்லை, ஒப்பந்த அடிப்படையில் இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தெர்மல் பிளான்ல ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கோல் ஹேண்டலிங் இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம யாரையும் ஆள் எடுக்கலை. நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் எடுக்கிறோம்.
அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ஒப்பந்த தொழிலாளர் ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்கள எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் யார் யார் இருக்கா அப்படின்ற கன்சல்டேஷன் ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது முடிச்ச பிறகு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியும். சார், இப்போ கேங்மேன் பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 2 வீக் முன்னால. இப்போ அவங்களுக்கு என்ன அப்டேட் இருக்கு? அவங்க வந்து ப்ரமோஷன் சொல்லியிருந்தாங்க, இல்லை மறுபடியும் இப்போ போராட்டம் பண்ண போற மாதிரி ஒரு டாக் சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தம் ஆல்ரெடி அவங்களுக்கும் சொல்லியாச்சு. நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த 9500 பேருக்கு சொல்லியாச்சு. நம்ம அதை பேசி சால்வ் பண்ணுவோம். சார், கடைசியா நடந்த வெள்ளை போது பல்வேறு முறைகேடு நடந்ததா நீங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதுக்கு என்ன நம்ம பண்ணி முடிவு எடுத்து பண்ணிக்க சார்? நம்ம இல்லை, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடு இருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அது சீக்கிரம் அவங்க அதுக்கான நீங்க பேர் இவங்களாம் பண்ணி தான் சொன்னீங்களே, அது ஏதாவது நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோமா? அதாவது நடந்த ஊழல் தொடர்பாக அது சம்பந்தமாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு, விசாரணை நடைபெற்று வருது. கண்டிப்பாக அது உறுதி செய்யப்பட்ட பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நன்றி.